இயக்குனர் வினோத் இயக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிப்புல உருவாகி உள்ள படம் தான் ஜனநாயகன். இந்த படத்துல பூஜா ஆக்டே, மமிதா பைஜு, கௌதம் மேனன், பிரியாமணி அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் நடிக்க அனிருத் அவர்கள் பல வருடங்கள் கழித்து மீண்டுமே தளபதி விஜய் அவர்களுடன் இந்த படத்துல கை கோர்த்திருக்காரு. விஜய் சாருடைய கடைசி படமான ஜனநாயகன் வர 2026 ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. முன்னணி நடிகர்களுடைய படம் அப்படின்னாலே அந்த படத்துடைய ப்ரீ பிசினஸ் மிகப்பெரிய அளவுல நடக்கும். விஜய் சாருடைய படம் அப்படின்னா சொல்லவா வேண்டும். அதிலுமே அவருடைய கடைசி படம் அப்படின்னா கண்டிப்பாக பிசினஸ் வேற லெவல்ல இருக்கும். இதுவரைக்குமே நடந்த ப்ரீ பிசினஸ் மட்டுமே 500 கோடிகளுக்கு மேல இருக்குமா. ஆனா இதுவரைக்குமே இந்த படத்துடைய சேட்டிலைட் உரிமம் விற்பனை ஆகவில்லை அப்படின்ற வதந்தி சமூக வலைத்தளங்கள்ல வைரலானதை அடுத்து தற்போது இந்த படத்துடைய சேட்டிலைட் உரிமத்தை ஜீ தமிழ் நிறுவனம் எப்பவோ கைப்பற்றி விட்டதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழுவுமே வெளியிட இருக்காங்களா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல இருந்து இதுவரைக்குமே தளபதி கச்சேரி அப்படின்ற சிங்கிள் ட்ராக் பாடல் வழியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்புச்சு. இந்த பாடலை எடுத்து தற்போது 2வது சிங்கிள் ட்ராக் பாடல் அடுத்த வாரம் வெளியாக இருக்காம். சோ அதற்கான ப்ரோமோவுடன் கூடிய அறிவிப்பு இந்த வார இறுதியில வெளியாக கூடும் அப்படின்ற தகவல் தளபதி ரசிகர்களை மென்மேலுமே உற்சாகப்படுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.